ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெட் வெல்வெட் கேக் தான் பார்க்க போகிறோம். 1 கேஜி. இந்த தீம் வந்து உங்களுக்கு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவீங்க. நான் சொல்லவே வேண்டாம் அது என்ன தீம் அப்படின்ட்டு. எப்பயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த அண்ணா தான் வந்து எனக்கு வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுப்பாரு. அவங்க ஒய்ஃப்க்கு, அவங்க பிரதர்ஸ்க்கு, அவங்க அம்மா அப்பா வெட்டிங் டேக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பட் அந்த அண்ணாவோட பர்த்டேக்கே பார்த்திங்கன்னா வந்து அவங்க பிரதர்ஸ் வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. என்னடா இது ஒயிட் சாக்லேட் வந்து இவ்வளோ கருப்பாக இருக்கே, என்னது இது அப்படின்னு பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் இருந்தது. ஸோ அதுக்கு டார்க் சாக்லேட் வந்து அதில் தான் வந்து சீவி இருந்தேன். அதான் அந்த மாதிரி இருக்குது. இந்த கேக் பார்த்திங்கன்னா வந்து டிசைன் வந்து ரொம்பவே ஈஸி தான். நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஒயிட் கலரில் ஃபுல்லாகவே ஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து நமக்கு தேவையான அந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். டிசைனே ஓவர். பட் ஓவரால் கேக் டிசைன் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக வந்திருந்தது. இதே மாதிரி ஒரு 10 கேக் ஆர்டர் நமக்கு வந்தால் போதும், ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் அப்படி இருந்தது. எங்கள் ஊரில் இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு பர் பேஜ் வந்து 110 சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன தீம்ன்ட்டு. ஃபோட்டோகிராஃபர் தீம் தான். இந்த அண்ணா தான் பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் அண்ட் என்னோடய சீமந்தத்துக்கெலாம் வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் பிளாக் ஹார்ட் கொடுங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்போன்றது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.